பாலியல் இச்சைக்கு இணங்க மறுத்த 6 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த கேரளாவையுமே உலுக்கி போட்டிருக்கு. குற்ற வழக்கிலிருந்து ஜாமீன்ல வந்த இளைஞரோட இந்த வெறிச்செயல் நம்ம இதயத்தையே பதற வைக்குது. காலையில கண்ணு முன்னாடி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த மகனை ராத்திரியில இப்படி பெனமா தூக்க நேரிடும்னு எந்த தகப்பன் தான் எதிர்பார்த்திருப்பாரு? மகனை காணோன்னு தேடி அலைஞ்ச மனுஷன் கடைசியில அந்த சிறுவனோட டெட் பாடி குளத்துல மிதந்துட்டு இருக்கிறத பார்த்திருக்காரு. நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்ட செய்தியும் தெரிய வர அந்த தகப்பனோட இதயம் சுக்கு நூறா செதறி இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை தொடங்கினோம். சம்பவம் நடந்த இடம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள மாலா பகுதி. இதே பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் சென்ற வியாழக்கிழமை திடீர்னு வீட்ல இருந்து மாயமாகி இருக்காரு. சிறுவனோட பெத்தவங்க சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளை தேடி இருக்காங்க. ஆனா காணாம போனவர் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கல. சந்தேகம் அடைஞ்ச குடும்பத்தினர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காவல்துறையோட விசாரணை தொடங்கின உடனே அதே பகுதியில உள்ள குளத்துல ஒரு சிறுவனோட சடலம் மிதக்கிற தகவல் கிடைச்சிருக்கு. சம்பவ இடத்துக்கு போன போலீஸோ சிறுவனோட பேரண்ட்ஸோ அதிர்ந்து போயிருக்காங்க. காரணம், பிணமா மீட்கப்பட்டது காணாமல் போன சிறுவனோட சடலம். காலையில வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுவன் குளக்கரைக்கு வந்தது எப்படின்னு போலீசார் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கி இருக்காங்க. அந்த பகுதி முழுவதும் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சப்பதான் ஒரு வாலிபர் பின்னாடி சிறுவன் நடந்து சென்றதை பார்த்ததும் அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்கு. சந்தேகத்திற்குரிய அந்த நபர் யாருன்னு விசாரிச்சப்பதான் அவர் காவல்துறையினருக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஜோன்னு தெரிய வந்துச்சு. பல திருட்டு கேஸ்ல தொடர்புடைய ஜோ சமீபத்துல தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. உடனடியா ஜோவை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட ஜோ கொடுத்த வாக்குமூலம் அங்கிருந்த எல்லாரையும் அதிர வச்சிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த சிறுவனை ஜோ தனியா அழைச்சிட்டு போயிருக்காரு. அவரோட மொபைல்ல சிறுவனுக்கு பிடிச்ச அனிமேஷன் படங்களை பிளே செஞ்சு காட்டின ஜோ திடீர்னு பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டிருக்காரு. ஏற்கனவே குட் டச் பேட் டச் குறித்து தெரிஞ்சு வச்சிருந்த சிறுவன் தன்னிடம் அத்துமீறிய ஜோ கிட்ட என் டாடி கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும்னு சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட ஜோ அந்த சிறுவனை பதிலுக்கு மிரட்டியதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல வசமா மாட்டிக்கிட்டோம்னு பயந்த ஜோ அந்த படுபயங்கரத்தை செய்ய துணிஞ்சிருக்காரு. பக்கத்துல உள்ள குளத்துல கலர் மீன் பிடிக்க போலாம் வாரியான்னு மறுபடியும் சிறுவனை பிரெயின் வாஷ் பண்ணி கிரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போனதா தெரியுது. அந்த குளத்துல சிறுவனோட முகத்தை தண்ணில மூழ்கடிச்ச ஜோ அவரை துள்ள துடிக்க கொலை பண்ணினதா போலீஸ்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நடந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீஸ் கொலையாளி ஜோவை கைது பண்ணி அவரிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு அப்புறமாதான் ஜோ மூலமா வேறு சில சிறுவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் தெரிய வரும். பாலியல் இச்சைக்கு இணங்க மறுத்த 6 வயசு சிறுவனை வாலிபர் கொலை செஞ்சிருக்கிறது ஒட்டுமொத்த கேரளாவையும் அதிர வச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.